சாத்தானுடைய தந்திரங்களில் ஒன்று, கடைசி கால தந்திரத்தில் ஒன்று சைக்காலஜிக்கல் வார். ஒரு மனிதனை கலைக்க வேண்டுமானால் அவருடைய மனசை குழப்பிட்டீங்கன்னா போதும், அவருடைய பலமெல்லாம் போன மாதிரி. ஒரு மனிதனை இயக்குவது என்னன்னா அவருடைய மனம் தான் முதல்ல, அவருடைய உடம்பு வந்து இரண்டாவது தான். மனம் சார்ந்த விஷயங்கள் தெளிவாயும் புத்தி நிறைந்ததாயும் ஆரோக்கியமானதுமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். மனம் குழம்ப ஆரம்பிச்சுன்னா அவருக்கு பணம் இருக்கலாம், காசு இருக்கலாம், பக்தி இருக்கலாம், நம்மள வலு இருக்கலாம், ஆனால் அவன் எதுக்கும் பயனற்றவனாய் மாறிப்போடும். மனம் புரண்டு போய்விட்டால். சாத்தானுடைய தந்திரங்களில் ஒன்று, கடைசி கால தந்திரத்தில் ஒன்று சைக்காலஜிக்கல் வார், மன தத்துவ போர். மனிதனுடைய மனங்களை செயலற்றதாக மாற்ற போகிறான். அப்ப என்ன செய்ய போதுனா, இனி வருகிற காலங்களில் மனிதர்கள் ஊக்கமாய் செயல்பட முடியாதபடி அவருடைய இருதயத்தை சாத்தான் குழப்ப போகிறான். சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா இனி அவன் செய்ய போறது என்னன்னா இருதயத்தை குழப்பி விடுவான். மாம்சமும் மனசும் நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதன்படி செய்ய விரும்புவார்கள். இன்னைக்கு இது வேணும்னா அது வேணும், அது கெட்டதா தான் இருக்கணும், இல்ல நல்லதா கூட இருக்கலாம். எனக்கு இன்னைக்கு இது வேணும்னா வேணும். ஆடம்பரமான காரியமா இருக்கலாம், தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்கிற காரியமா இருக்கலாம். மாம்சமும் மனசும் எதை விரும்பினாலும் அடுத்து உடனே அது அவர்களுக்கு கிடைத்தாகணும். அது விரும்பினதை அவர்கள் செய்ய மனசுக்கு தன்னை விட்டு போட்டிருப்பாங்க. கடவுளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த எப்படி இருப்பான்னா, கடவுள் சொன்னால் செய்வோம், தேவனிடத்தில் சொன்னால் செய்வோம் என்று தேவனாலே நடத்தப்படுவாங்க. இவங்க யாரால் நடத்தப்படுவாங்க? தன்னுடைய மாம்சத்தினாலையும் மனசினாலையும் நடத்தப்படுவாங்க. அப்ப தன்னுடைய மனசின்படி நடத்தப்படுகிறவர்களும் தங்கள் மாம்ச விருப்பத்தின்படி நடத்தப்படுகிறவர்களும் இந்த ஆகாயத்தின் அதிகார பிரபு அல்லது மரித்த நிலைமையில் இருக்கிறவங்க. அப்ப ஜீவனோடு இருக்கிறவங்க என்ன செய்வான் அப்படின்னு கேட்டா, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற அவங்க முற்படுவாங்க. கர்த்தர் என்ன சொல்லி நடத்தினாரோ அதைத்தான் விரும்புவார்கள், அதைத்தான் செய்ய ஆசைப்பாங்க.